என்னோட மினிமலிசம் ஜேர்னியில் ஒரு 2+ இயர்ஸாக இருக்கேன். ஸோ மேக்ஸிமலிஸ்ட்டாக இருந்திருந்தேன்னா என்னோட தாட் ப்ராசஸ் எப்படிலாம் இருந்திருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஒரு 12 சென்டென்சஸ் நம்மளை தேவையில்லாமல் நிறைய பணத்தை செலவு பண்ண வைக்கிது. ஸோ தட் நம்மளால் இன்வெஸ்டிங்கோ இல்லை வெல்த் க்ரியேஷனோ சேவிங்கோ பண்ண முடியல. தேவையில்லாததை வாங்கிட்டு அப்புறம் பணம் பத்தலை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூப்பன். ஸோ கூப்பன் இருக்கு. ஸோ தட் நம்ம ஷாப் பண்ணலாம், நம்மளுக்கு ஆஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது. ரீசெண்டாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன் தீபாவளிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேங்கிறதுல. அதில் எங்களுக்கு ட்ரெஸ் தேவைப்பட்டது. ஸோ அதனால தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணோம். அப்போ கூப்பன் எங்களுக்கு ஆக்சுவலாக கிஃப்டாக வந்தது இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து. அந்த கூப்பனை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். லைக் 1000 rupees கூப்பன். அதை கொடுத்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணும் போது இன்னொரு 1000 rupeesக்கு கூப்பன் கொடுத்தாங்க. எப்படின்னா நாங்கள் இப்போது அக்டோபரில் நாங்கள் வாங்குறோன்னா நவம்பரில் இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா 1500க்கு மேலே ஷாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 ஆஃப் அப்படின்னு சொல்லி 2 கூப்பன் கொடுத்தாங்க. ஸோ என்னன்னா நம்மளை கண்டினியூஸாக நம்மளை ஷாப் பண்ண வைக்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். உங்களுக்கு அது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 கூப்பன் வந்தது. ஒரு கூப்பனை என்னோட நீஸ்க்கு நான் கிஃப்ட் பண்ணிட்டேன், அவங்களுக்கு தேவைப்பட்டது அப்படிங்கிறனால. உங்களுக்கு தேவை இல்லைன்னா அந்த கூப்பனை யூஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்கு தேவைன்னு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ தான் அது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நோ காஸ்ட் இஎம்ஐ. இதை பற்றி நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். இன்னும் எல்லா வீடியோலையுமே இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ் பேங்கராக இருந்தாலும் ஒரு மினிமலிஸ்டாக இருந்தாலும் என்னையே ஒரு டெம்ப்ட் ஆக்குன ஒரு விஷயம் இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ. இந்த சோஃபா வாங்க போன டைமில். ஸோ அப்போ 2000 ரூபாய் தான் நீங்கள் கட்டினா போதும் மாதம், எதுக்கு இப்போவே ஃபுல்லாக கட்டுறீங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம், நீங்கள் வேறு செலவுகளை பார்த்துக்கலான்னு நம்மளை புஷ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஓகே அப்போ இன்னும் கொஞ்சம் லக்ஸூரியஸாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரேஞ்சில் ஒரு ப்ராடக்ட் எடுப்போம். ஒரு வேளை நம்மளுக்கு வேற ஏதாவது எமர்ஜென்சிஸ் லைக் மெடிக்கல் செலவோ இல்லை வேற ஏதாவது செலவுகள் வந்துருச்சு, நம்மளால கட்ட முடியலன்னா அப்போதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இதை நிறைய பேர் இந்தியாவில் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதை பற்றின ரிசர்ச்சே இருக்கு. Happy to collaborate again with Indus Valley for this portion of the video. ஸோ பிராண்ட் கொலாபரேஷனுக்காக இண்டஸ் வேலியிலேருந்து 2 சூப்பரான ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தோசை தவா. ஸோ இந்த தோசை தவா ஆல்ரெடி ப்ரீ சீசன். ஸோ இதில் நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு நான் தோசையும் ஊற்றி காட்டுறேன். ரொம்பவே ஈஸியாக வரும். இது வெயிட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்டாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட் ஃப்ரை பேன் அனுப்பிச்சிருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ரீ சீசன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நேச்சுரலி நான்ஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியான குக்வேர். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான சூப்பரான குக்வேர்ஸ். ஸோ இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு நான் குக் பண்ணி காட்டுறேன். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரை பேனில் நான் சட்னி பண்ணேன், கார சட்னி. ஸோ அதனால தான் ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றுறேன். ஸோ எப்போவுமே பேனை வச்சோன்னே அது கொஞ்சம் சூடாக விடுங்க. கொஞ்சம் அது சூடானதுக்கு அப்புறமா ஆயில் போட்டு தாளிக்கிறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல நான்ஸ்டிக்கியாக ஒட்டாமல் வரும். ஸோ இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி குக்வேராக இருக்கும். இதில் நீங்கள் பார்க்குற மாதிரியே நான் சட்னி தான் வதக்கி விட்டேன். இதில் அடிப்பிடிக்கவே இல்லை, ஒட்டவும் இல்லை, ரொம்பவே சூப்பராக வந்தது. கூப்பன் கோட் பார்த்தீங்கன்னா வசந்தி. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ தோசை தவா அதே மாதிரி ஒரு ரெண்டுமே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு சோப் போட்டு நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். தோசைக்கல்லில் மட்டும் ஒரு வெங்காயத்தை நான் சார்ட் பண்ணி எடுத்து போட்டுட்டு தோசை ஊற்றினேன். ஃபஸ்ட்டு தோசையே நல்லா தான் வந்தது. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில்
கோட் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்தது கிரெடிட் கார்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2000 ஆஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் வந்து 2+ இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃபோன் வாங்கணும். அந்த ஃபோன் வாங்க போகும்போது நடந்தது. இது மோஸ்ட்லி இந்த ஃபோன் வாங்க போகும்போது நடக்குது, எலக்ட்ரானிக் கடையில், எலக்ட்ரானிக் ஷோரூமில் நடக்குது. ஸோ நிறைய வீடியோலையும் சில பேர் பேசுறது பார்த்து கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணும்போது கிடைக்குதுன்னு. என்னன்னா கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கார்டு. அது வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அது பெரிய தலைவலியில் போய் முடியும். அஸ் அன் எக்ஸ் பேங்கராக என்கிட்ட கிரெடிட் கார்டு கிடையாது. என்ன நான் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கிரெடிட் கார்டு கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அதில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு வேளை நம்மளால முடியலன்னா கஷ்டம். ஸோ அந்த 2000 ரூபாய் ஆஃபருக்காக நான் அந்த கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணல. இல்லை நான் டெபிட் கார்ட்லேயே போட்டுக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். எனக்கு அது லாஸாக ஃபீல் ஆகலை. அடுத்தது இப்போ என் பையனுக்கு ட்ரெஸ் வாங்க போன டைம்ல இது நடந்தது. பை 1 get 2 இது வந்து, அப்புறம் பை 1 get 1. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக நான் பார்த்தது வந்து ட்ரெண்ட்ஸ்லேயும் பார்த்தேன், மேக்ஸ் ஷோரூம்லேயும் பார்த்தேன். அது என்னன்னா 3 ஷர்ட் வாங்கினா 100 rupees ஆஃப், இல்லைன்னா வந்து 500 rupees ஆஃப், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம ஒன்று தான் வாங்கணும்னு போவோம். சரி இன்னும் ஒன்று வாங்கலாம், இது வாங்கினா நம்மளுக்கு 100 ரூபாய் கிடைக்குதுன்னு நினைப்போம். பட் 100 ரூபாய் சேவ் ஆகுதுன்னு நினைப்போம். ஆக்சுவலாக என்னன்னா நம்ம ஒரு 1000 rupees செலவு பண்ணுற இடத்துல 1500 rupees செலவு பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்ட்ரா 500 வந்து நம்ம பட்ஜெட்டில் இல்லாதது. ஸோ இந்த மாதிரி ஆஃப் கொடுக்கறதும் நம்மளை ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த ஆஃப் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த ஆஃபர், டிஸ்கவுண்ட், கூப்பன் இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்டாலே நம்ம வந்து கொஞ்சம் உஷாராயிக்கணும். நம்மளுக்கு இது நீடா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்துட்டு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கடையில் 70% ஆஃப் அப்படின்னு டிவியில் கூட நியூஸ்லலாம் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 months முன்னாடி எதர்ச்சியாக தான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், தஞ்சாவூரில் ஒரு துணி கடைக்கு. அந்த கடையில் வந்துட்டு 50% ஆஃப் போட்டிருந்தாங்க. செலக்டடாக ஐட்டம்க்கு பயங்கர கூட்டமாக இருந்தது. நான் வேற எதுக்கோ போயிருந்தேன், அது வேற ஏதோ போயிட்டு இருந்தது. பார்த்தா அவ்வளோ பேர் அவ்வளோ ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. 20s இருக்க சில பொண்ணுங்களாம் வந்துட்டு அந்த டாப்ஸை வந்து அவங்க ட்ரெஸ் மேலே போட்டு பார்த்து எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ரஷ் அந்த கூட்டத்தில் அந்த 50% ஆஃப்ல எடுக்கிறதுக்கு. ஆனால் எதுவுமே குவாலிட்டியே இல்லை. வாங்கி நீங்கள் 2 வாஷ் பண்ணீங்கன்னா சுத்தமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி வாங்குறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்து குவாலிட்டியானது எடுத்தோம்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் சஸ்டெயினபிளாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாவது நம்ம அதை போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அப்பட்டமா கொள்ளடிக்கிறதுக்காக கொடுக்குற ஆஃபர். இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது இன்னும் நிறைய பேர் ரீசெண்டாக ரிசர்ச்சில் நிறைய பேர் இதை பற்றி பேசவும் செஞ்சாங்க. அது என்னென்னா அமேசான் மட்டும் இல்லை, மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரியான நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு வாங்கிட்டு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் நீங்கள் நிறைய ஹால் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. அது எல்லாத்துலேயும் அவங்க ஜஸ்ட் 1 day or 2 days வச்சுருந்துட்டு அன்றைக்கி ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு, எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஜஸ்ட் இல்லை வீடியோ பர்பஸ்க்காக வாங்கிட்டு அது அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான நியூஸ்லாம் வந்து இன்னொரு சேனல்லையும் பேசியிருந்தாங்க, இன்னொரு ஆர்டிக்கல்லையும் படித்தேன். ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்க அந்த ஹாலை பார்த்தும் நீங்கள் டெம்ப்ட் ஆகிடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா மட்டும் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அது நல்லா இல்லை, குவாலிட்டியாக இல்லை, உடஞ்சிருக்கு அப்படின்னா யோசிக்காமல் ரிட்டர்ன் பண்ணுங்கள். அதில் எந்த தப்பும் கிடையாது. அடுத்தது ஆஃபரில் இருக்குது, ஸோ நம்ம ஸ்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். முக்கியமாக மளிகை சாமான் வரும்போது சொல்கிறேன். இது நான் பண்ணியிருக்கேன் கோவிட் டைமில். பட் அப்போவே வந்து ஏன்டா பண்ணோன்னு தான் எனக்கு இருந்தது. ஏன்னா நிறைய பொருட்கள் வந்துட்டு வீணாக போச்சு. ஸோ எனக்கு அப்போ வந்து அவ்வளோ இதுவும் கிடையாது, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ எனக்கு வந்து பயத்தில் நிறைய ஸ்டாக்அப் பண்ணேன். பட் நீங்கள் எதுக்கு ஸ்டாக்அப் பண்ணலாம் அப்படின்னா, அது கெட்டு போகாத பொருட்கள், அதாவது இந்த சோப்பு, ஷாம்பு, கார்பேஜ் பேக், இந்த மாதிரியான சில ஐட்டங்கள் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் பல்காக வாங்கலாம். மளிகை சாமான் உங்களுக்கு பல்காக மட்டும்தான் கிடைக்கும், கம்மியாக கிடைக்காது, கிட்டக்க கடை இல்லை, அந்த மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக வாங்குங்க. பட் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது, உங்களால் வாங்கிக்க முடியும்னா
யோசிச்சு வாங்குங்க. அண்ட் பல்காக வாங்குறது போது எப்படி நம்ம கரெக்டாக ஸ்டோர் பண்ணணும், என்னென்ன இருக்குது அப்படிங்கிற இன்வென்ட்ரியை வந்து எப்படி பிளான் பண்ணி வச்சுக்கணுங்கிறத யோசிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து யூ டிசர்வ் இட். எஸ், யூ ஆர் டிசர்விங் இட். இஃப் நம்ம ஏதாவது ஒரு இதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா எஸ், யூ ஆர் டிசர்விங் இட். பட் அது வந்து நம்ம அப்போ வந்து நம்ம ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அது வந்து உபயோகமானதாக இருக்கணும், குவாலிட்டிக்கானதாக இருக்கணும். ஒரு லக்ஸுரிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 1000 rupeesல 2000 rupeesலேயே நல்ல குவாலிட்டியான ஹேண்ட்பேக்ஸ் கிடைக்கும். பட் 10,000 rupees கொடுத்து நம்ம அந்த இடத்துல வாங்கணுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். பட் இப்போ வந்து நம்ம ஹெல்த்துக்காக செலவு பண்ணுறோம், இல்லை வந்துட்டு வேற எதுக்காண்டி அது நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறோம், இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் செலவு பண்ணுறோம். நம்ம ரொம்ப சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட ஒரு சாப்பாடு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, போய் சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து ஓகே. பட் அந்த லக்ஸுரிக்கும் குவாலிட்டிக்கும் நடுவில் ஒரு லைன் இருக்குது. அந்த லைனை நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க வீடியோஸில் தான் இதை நான் பார்த்தேன். ஸோ எடுத்தோன்னே ஒரு பெரிய செலவு பண்ணி இஎம்ஐ போட்டு ஃபோன் வாங்குறாங்க, கிரெடிட் கார்டில் லேப்டாப் வாங்குறாங்க. அவ்வளோ வந்து எடுத்தோன்னே நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. யூடியூப்னு கிடையாது, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் எல்லா பணத்தையும் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை அதை செலவு பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சாதாரணமாக என்கிட்ட இருக்க ஃபோனை, என்கிட்ட இருக்க இந்த என்னோட ஒரு பழைய லேப்டாப் இருந்தது, அதை தான் வச்சு யூஸ் பண்ணேன். கொஞ்சம் சேனல் டெவலப் ஆகும்போது வேற ஃபோன் வாங்கினேன், வேற சின்ன மைக் வாங்கினேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் ஆக தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம பெருசாக்கணும். அப்போ தான் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒருவேளை நம்ம அதில் டெவலப் ஆகலை அப்படின்னா அந்த பணம் வந்து நம்மளுக்கு ஒரு பேர்டனாகவே இருக்கும். ஏன்னா நம்ம இஎம்ஐயில் அதுவும் வாங்கும்போது. ஸோ அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணி வாங்குங்க. அடுத்தது ஃப்யூச்சருக்காக இதை நான் வந்து சேர்த்து வைக்கிறேன். இதை இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு ஒரு இதுக்காக வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களில் தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மா அதை தான் நிறைய சேர்த்து வச்சுருந்தாங்க, ஃப்யூச்சரில் என் பொண்ணுக்கு தேவைப்படும். பட் வந்து அது நிறைய அது துருப்பிடிச்சு போயிடுச்சு லாஃப்ட்லேயே இருந்து. ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சருக்காக அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு கோல்டாவோ இல்லை ரியல் எஸ்டேட்லேயோ இல்லை உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ, அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியும்னா அதுலேயோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிவைங்க. இல்லை பேங்க்கில் ஒரு எஃப்டி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி போட்டு வைங்க. பொருட்களாக வாங்கி வைக்கணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பண்ணணும். அடுத்தது சில கடைக்கு முன்னாடி எனக்கு அப்படி தோணும். என்னென்னா ஏதாவது ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு எனக்கு எதுவுமே பிடிச்சிருக்காது. ஸோ நம்ம பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் மனசு வராது. நம்ம வந்துட்டோம், நம்ம வாங்காமல் போனால் நம்மளை என்ன நினைப்பாங்களோன்ட்டு சரின்னு பரவாயில்ல ஏதோ ஒன்று வாங்குவோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டு அதை யூஸும் பண்ண மாட்டோம். இல்லை அது போடும்போது சரி இருக்குதே போடுவோம் அப்படின்னு போடுவோம். இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் நான் ஒருத்தவங்களை பர்சனலாக என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களை பார்த்துருக்கேன். எவ்வளோ எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பார்ப்பாங்க, பட் அவங்களுக்கு பிடிக்கலன்னா இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அது நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட மணியை நம்ம செலவு பண்ணுறோம். அந்த மணியை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம டைமை வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். டைம் இஸ் மோர் ப்ரீஷியஸ் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ நம்மளுக்கு வேணும்னா மட்டும்தான் வாங்கணும், நம்மளோட நீடாக இருந்தால் தான் வாங்கணும். வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்கக்கூடாது. ஸோ அடுத்து வந்துட்டு அமேசானில் இந்த தீபாவளி சேலில் நிறைய இந்த டேக் நான் பார்த்தேன். லோயஸ்ட் ப்ரைஸ் இன் 30 days, ஒன்லி 1 left in stock அப்படின்னு இருக்கும். ஒரு இது எனக்கு வாங்க வேண்டியது இருந்தது, நான் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறமும் அது வந்து ஒன்லி 1 left in stock அப்படின்னே காட்டுச்சு. ஸோ பேசிக்கலி இவங்கெல்லாம் என்ன கிரியேட் பண்ணுறாங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ இப்போ கிடைக்கலன்னா அப்புறம் ப்ரைஸ் ஏறிடுமோ, இப்போ வாங்கலைன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுமோங்கிற அந்த ஒரு ஃபியரை நம்மளுக்கு உண்டாக்குறாங்க. அதை தான் ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இதை வந்து ஆன்லைன் ஆப்ஸ் ரொம்பவே சூப்பராகவே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபோமோக்குள்ளே போகாதீங்க. எதுவாக இருந்தாலும் சேஃப் ஆர் லேட்டரில் போட்டு குறைஞ்சது ஒரு நாளாவது 24 hours வெயிட் பண்ணி
அதுக்கப்புறமா வாங்குங்க. அதுதான் ஆன்லைன் ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். அதிகமாக செலவு பண்ணாமல், தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் இருக்கிறது. அண்ட் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, நம்ம பொருட்கள் வாங்குறது தப்பு கிடையாது, குவாலிட்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் அது நம்மளோட நீடாக இருக்கணும், தேவையாக இருக்கணும். நம்மளோட ஆசையோ இல்லை வாண்டாவோ அதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. ஆசையே இருக்கக்கூடாது, வாண்டே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்மளாம் மாங்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். எதுவாக இருந்தாலும் யோசிங்க, ஒரு பிளான் பண்ணுங்க. நம்மளுக்கு இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிங்க. ஆன்லைன் ஷாப்பிங்காக இருந்தால் சேஃப் ஃபார் லெட்டர் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் கடைக்கு போய் வாங்குறீங்கன்னா ஒரு கடைக்கு பல கடை விசாரித்து வாங்குங்க. இப்போல்லாம் ஆன்லைனில் நம்மளுக்கு எல்லா ரிவ்யூஸும் கிடைக்குது. ஸோ அந்த ரிவ்யூஸ்லாம் பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். ஸோ குவாலிட்டியான ஐட்டமாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறக்கூடிய ஐட்டமாக வாங்குங்க, குவாலிட்டியான ஐட்டமாக வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.